Hey viewers, welcome to our channel. Today we learn standard 7th term to science unit 2 electricity அப்படிங்கிற lessons பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1882ல் என்னது when it was sunset in the west சூரியன் மறைமேற்கே மறைகிற நேரத்தில் என்ன ஒரு அதிசயம் நடந்துச்சு. மிராக்கிள் ஹேப்பண்ட் இன் நியூயார்க் சிட்டியில் என்னது ஒரு மிராக்கிள் என்னது ஒரு அதிசயம் நடந்துச்சு. எப்படி அப்படின்னா பென் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா ஜென்ட்லி புஷ் த ஸ்விட்ச் ஆன் 14,000 bulbs in 9,000 houses suddenly got light and அங்கே நியூயார்க் சிட்டியில் என்னது 90,000 ஹவுசஸில் 14,000 என்னது பல்ப்ஸ் வந்து புஷ் பண்ண சுவிட்ச் ஆன் பண்ணி என்ன பண்ணார் க்ளோ பண்ணார், பல்பை எரிய விட்டார். அவர் தான் என்னது முதல்ல பல்பை கண்டுபிடிச்சவர். ஓகேவா? தாமஸ் ஆல்வா எடிசன். நம்மளுக்கெல்லாம் என்னது வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் டு மேன்கைண்ட். மனிதர்களுக்கு ரொம்ப மிக அரிய கண்டுபிடிப்பு இவர் கண்டுபிடிச்சது. நம்மளுக்கு ரொம்ப வாழ்க்கையில் அது ரொம்ப தேவையானது. ஃப்ரம் த வேர்ல்ட் வாஸ் த லைட் ஈவன் இன் த நைட். எனது உலகமே இரவுலேருந்து என்னது உலகமே வெளிச்சத்திற்கு வந்துச்சு. நைட் டைம்லேயும் உலகமே வெளிச்சத்திற்கு வந்து யாரால தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்னால தான். ஓகேவா? மெனி கண்ட்ரிஸ் பிகன் யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஃபார் டொமஸ்டிக் பர்பஸ். எல்லா கண்ட்ரிகளும் என்ன பண்ணாங்க டொமஸ்டிக் பர்பஸ்க்காக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணாங்க. நம்மளும் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? எஸ். 17 years ஆஃப்டர் த நியூயார்க் இன் 1899 எலக்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் கேம் டு இந்தியா. என்னது 17 ஆண்டுகளுக்கு இப்போ 17 இயர்ஸ்க்கு அப்புறம் நியூயார்க்லேருந்து 1899ல் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு வந்துச்சு. த கல்கத்தா எலக்ட்ரிக் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற கமிஷன் தான் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறத நிறுவிச்சு இந்தியாவில். எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1899ல் ஏப்ரல் 7 1899ல் நிறுவினாங்க ஃபஸ்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டை. அரவுண்ட் 1900 NS thermal power station was set up at Basin Bridge in Madras City and power was distributed to the government press, general hospital, electric tramways and certain residential areas in Madras. Today electricity is a common household commodity. என்ன சொல்கிறாங்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கே ஃபஸ்ட்டு சென்னையில் பேசின் பிரிட்ஜில் செட்டப் பண்ணாங்க. ஓகேவா? அங்கே இருந்து என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரிக் பவர் என்ன பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? கவர்மெண்ட் ப்ரெஸ்க்கு, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு, எலக்ட்ரிக்கல் ட்ராம்வேஸ் அண்ட் என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற ரெசிடென்டியல் ஏரியாஸ்க்கெலாம் மெட்ராஸில் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு பவர் சப்ளை பண்ணாங்க அங்கேருந்து. இப்போ வந்து டுடே எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ காமன் ஹவுஸ் ஹோல்ட் கமாடிட்டி. இப்போ இருக்க காலத்தில் எல்லாத்துக்கும் என்னது எல்லா வீடுகளுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றது என்னது மின்சாரம் அப்படின்னு நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. இன் யுவர் கிளாஸ் 6 we learned about electricity and their sources. எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸஸ் பற்றி நம்ம 6thலேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ் ஆர் நோ? எஸ். ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஃபேக்ட்ரிஸ், ரன்னிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் வென்டிலேட்டர், கம்யூனிகேஷன் லைக் மொபைல், ரேடியோ அண்ட் டிவி, ட்ராயிங் வாட்டர் டு த அக்ரிகல்ச்சர் ஃபீட் அண்ட் லைட் அப் ஹோம்ஸ். எலக்ட்ரிசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி எதுக்காக இம்பார்ட்டன்ட் ஆகுது? நம்மளுக்கு நிறைய யூசஸ் இப்போ நான் சொன்னேன்லம்மா மொபைலுக்கு, ரேடியோ, டிவி, நீர் இறைக்கிறதுக்கு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், ஹோம்ஸில் வீட்டில் வெளிச்சத்திற்காகவும் நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஃபேக்ட்ரிஸில் இயங்கிறதுக்காகவும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்காகவும் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப நம்மளுக்கு அவசியமுள்ளதாக இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி? வி கேன் see that. நம்ம அதை பார்க்க முடியுமா? இட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி லைக் ஹீட் அண்ட் மேக்னட்டிசம். ஓகேவா? மின்சாரம் வந்து என்னது ஒரு மேக்னெட்டிசம், ஒரு காந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? வெப்ப ஆற்றல், ஹீட் அண்டு மேக்னெட்டிசம்னா என்னது ஹீட் எனர்ஜி அண்டு மேக்னெட்டிக் எனர்ஜி போல் என்னது மின்சாரம் இது ஒரு வகை ஆற்றல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எனர்ஜி தான். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆல்சோ எனர்ஜி. ஓகேவா? We have learned that all materials are made up of small particles called atoms. எல்லா பொருளும் எதனால் ஆனது? ஆட்டம்ஸ்னால, சிறிய துகள்களால் ஆட்டம்ஸ்னால ஆனது, அணுக்களால் ஆனது. த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இஸ் கால்டு த நியூக்ளியஸ். ஆட்டம்ஸோட சென்டரில் என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? த நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்ன இருக்குது நியூக்ளியஸில் பார்த்தோம் அப்படின்னா உட்கருவை சுற்றி என்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான்ஸ்கள் இருக்குது. புரோட்டான் வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான்ஸ் வந்து நோ சார்ஜ். நியூட்ரான்கள் என்னது மின் சுமை அற்றவை. நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர்
ஆர்பிட்ஸ். என்னது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது எதை சுற்றி காணப்படுதுன்னா ஆர்பிட் சுற்றியே காணப்படுது. ஓகேவா? Electricity is a form of energy that is associated with electric charges that exist inside the atom. Electric charges எங்கே இருக்குது? Inside the atomஸில் இருக்குது. ஓகேவா? இந்த இமேஜில் பாருங்கள், இது ஆட்டம். இதில் என்ன இருக்குது? புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, நியூக்ளியஸ் பகுதி இருக்குது, அதில் என்ன இருக்குது? எலக்ட்ரான் காணப்படுது. ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுற்றி அரௌண்டு சுற்றி காணப்படுதா இல்லையா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் எ யூனிட் கால்ட் கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் மெஷர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்க? அந்த யூனிட்டுக்கு கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 யூனிட் ஆஃப் கூலும் இஸ் சார்ஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி எவ்வளோனா 6.242 × 10^18 ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக. எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் ஜென்ரலி டினோட்டட் பை த லெட்டர். என்ன லெட்டரில் சொல்லுவோம் எலக்ட்ரிக் சார்ஜஸை? Q அப்படிங்கிற லெட்டரில் சொல்லுவோம். ஓகேவா? எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்னென்னா மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தமிழில் எலக்ட்ரிக் சார்ஜ், இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம். ஓகே. த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதுலம்மா, அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது தான் எலக்ட்ரிக் கரண்ட். ஃபார் அன் எலக்ட்ரிக்கல் அப்ளியன்ஸ் டு ஒர்க். எதுக்காக எலக்ட்ரிக் அப்ளிகன்ஸ் டு ஒர்க்? எலக்ட்ரிக் கரண்ட் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ இட். எலக்ட்ரிக் அப்ளியன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு தேவையாக இருக்குது. மஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் மூவிங் பெர் யூனிட் டைம் at any point in the circuit. என்னது ஒரு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு மெஷர் பண்ணுறாங்க. எப்படி மெஷர் பண்ணுறாங்க? பை த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து என்னது ஒரு மூவ் ஆகுது அப்படின்னா பெர் யூனிட் டைம், ஒரு செகண்டில், ஒரு வினாடி காலத்தில் எப்படி செல்லுதுன்னா எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் இன் த சர்க்கியூட், எனி பாயிண்ட் இன் த சர்க்கியூட், ஏதேனும் ஒரு புள்ளி வழியே என்னது செல்லும். அந்த அளவால் தான் இது என்ன பண்ணுதுன்னா மெஷர்மெண்ட் பண்ணப்படுது. ஓகே. த கன்வென்ஷனல் சிம்பிள் ஆஃப் ஆர் கரண்ட் இஸ் என்னது? ஐ, கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள் என்னது? கேபிட்டல் ஐ. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்களா எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் சார்ஜ் என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னோட்டம் என்ன பண்ணுது? எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இப்படி என்ன பண்ணுதுன்னா மூவ் ஆகிறத இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு பாயிண்ட் மூலமாக, ஒரு புள்ளி மூலமாக என்னது மூவ் ஆகிறது தான், அதை மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். யூனிட்னா என்னது? அலகுன்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் அலகு, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷரிங் ஆன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஆம்பியர். அது என்னன்னு சொல்லுவாங்க? எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? ஆம்பியர். விச் இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அக்ராஸ் எ சர்ஃபேஸ் அட் த ரேட் ஆஃப் 1 கூலும் பெர் செகண்ட். இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கம்மா. I ஈக்குவல் டு Q/T. I அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். எஸ் ஆர் நோ? எஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் தான் ஐன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் சார்ஜ் தான் நம்ம I இஸ் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டு தான் I சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்னது ஃபார்முலா? I ஈக்குவல் டு Q அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னது? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் எலக்ட்ரிக் Q அப்படிங்கிறத என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ். ஆல்ரெடி ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம். இங்கே இருக்குமா எலக்ட்ரிக் சார்ஜர் ஆர் ஜென்ரலி டினோட்டட் பை த லெட்டர் Q. எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து Q, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு என்னது? I. ஓகே. I ஈக்குவல் டு Q/T அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா அது செகண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கொண்டு அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை குறிக்கிறத என்னது? T அப்படிங்கிறது வினாடிகள், செகண்ட்ஸை குறிக்கிறது, டைமை குறிக்கிறது. I ஈக்குவல் டு Q/T. ஓகேவா? ஓகே. இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க் டே எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாமா? இஃப் 30 கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ எ ஒயர் இன் 2 minutes. என்ன சொல்லியிருக்காங்க? 30 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது, பாஸ் ஆகுது. ஃப்ளோ அது இது மூலமாக ஒயர் மூலயமா 2 minutesல ஃப்ளோ ஆகுது. கால்குலேட் த கரண்ட் இன் த ஒயர். அது கரண்ட்டில் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சார்ஜ்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னது? நம்ம Qன்னு சொல்லியிருக்கோம் சிம்பிள். அது எவ்வளோ அப்படின்னா 30 கூலும். டைம் வந்து T. இது 2 minutes in 60 seconds. ஓகேவா? 2 minutesல. ஓகே. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? 120. எஸ். ஓகேவா? கரண்ட் I வந்து கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு சிம்பிள் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? I கேபிட்டல் I சொல்லியிருக்கோம். I ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? Q/T ஈக்குவல் டு 30 கூலும் பை 120
செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை டிவைட் பை 0.25 ஆம்பியர் அளவு இருக்குது. கரண்ட்டோட அளவு எவ்வளோ இருக்குது? 0.25 ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் கரண்ட் அண்டு எலக்ட்ரான் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னா மரபு கரண்ட், என்ன சொல்லுவாங்க, மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே இமேஜில் கொடுத்துருக்க இதில் என்ன இருக்குது, கன்வென்ஷனல் கரண்ட் வந்து ஃப்ளோ எப்படி ஃப்ளோ ஆகும், ஃப்ரம் த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃப்ளோ ஆகிறதா கன்வென்ஷனல் கரண்ட். ஓகேவா? எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் சார்ஜஸ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டு த பாசிட்டிவ் எண்ட், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகிறது தான் எலக்ட்ரான் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் பிலீவ் தட் என்ன நம்பினாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் கரண்ட் தான் என்னது, மூவிங் பாசிட்டிவ், எலக்ட்ரிக் கன்சிஸ்ட் ஆஃப் த மூவிங் பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு நம்பினாங்க. திஸ் மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தி எலக்ட்ரான் வேர் டிஸ்கவர்டு, எலக்ட்ரான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட என்ன சொல்கிறாங்க, இட் வாஸ் நோன் தட் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆக்சுவலி டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. பேட்டரியில் எப்படி டெர்மினல் மூவ் ஆகுது அப்படின்னா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. திஸ் மூமெண்ட் நோன் அஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டாக தான் கன்வென்ஷனல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டா, எலக்ட்ரிக் கரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூஸிங் எ டிவைஸ் கால்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அம்மீட்டர். எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ் பேர் என்னமா, அம்மீட்டர். அம்மீட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த இமேஜில் தான் அம்மீட்டர். The terminals of an ammeter are marked with என்னது, எப்படி மார்க்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். ப்ளஸ்னா என்னது பாசிட்டிவ், மைனஸ்னா என்னது நெகட்டிவ் சைன். அம்மீட்டர் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரிஸ் இன் எ சர்க்கியூட். என்னது சீரிஸ் சர்க்கியூட்டில் என்ன பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுற தொடர் இணைப்பு மூலமாக இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் ஸ்மாலர் கரண்ட்ஸ் இன் திஸ், என்னது ரொம்ப மிகச்சிறிய அளவில் கரண்ட் வந்து என்ன பண்ணலாம், மெஷர் பண்ண முடியும் இதில் பார்த்தோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக. எப்படி, இந்த மில்லி ஆம்பியர் ஆர் மைக்ரோ ஆம்பியர் ரேஞ்ச் ஆர் டிசைனட் அண்ட் மில்லி அம்மீட்டர்ஸ் ஆர் மைக்ரோ அம்மீட்டர்ஸ் மூலமாக இது வந்து மெஷர் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 மில்லி ஆம்பியர் அப்படிங்கிறது 10⁻³ ஆம்பியர் 1/1000 ஆம்பியர். 1 மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறது 10⁻6 ஆம்பியர் பை 1/10 lakh ஆம்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க 2.2. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் 0.002 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ எ சர்க்கியூட் தென் கன்வெர்ட் த கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர். என்னது சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது, இதை எப்படி மைக்ரோ ஆம்பியருக்கு மாற்றுவீங்க. ஆம்பியரில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற சர்க்கியூட்டில் அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும், நம்ம மைக்ரோ ஆம்பியருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு என்னது 10⁻6 மைக்ரோ ஆம்பியர்னு தெரியும். ஓகே, அப்போ 0.02 ஆம்பியர் எவ்வளோ இருக்கும், அதிலேருந்து மல்டிபிள் பண்ணணும். 0.02 இன்ட்டு 10⁻6 மைக்ரோ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁻6 மைக்ரோ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 இன்ட்டு 10⁻³ ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர். 0.02 A இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மைக்ரோ ஆம்பியர், 2000 மைக்ரோ ஆம்பியர். ஓகே, நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம என்ன அளவு கொடுப்போம் அப்படின்னா V அப்படின்னு சொல்கிறோம். மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறதுக்கு இது என்னமா லெட்டர் வந்து V. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நீட் எனர்ஜி டு புஷ் தம் அலாங் எ சர்க்கியூட். எனது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா எனர்ஜிக்காக. எப்படி டு புஷ் தம் அலாங் எ சர்க்கியூட், ஒரு மின்சுற்றின் வழியே எனது மின்னூட்டுகள் நகர வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜி தேவைப்படுது. ஓகேவா? வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கிரவுண்ட். வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர்லேருந்து லோயருக்கு தான் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் சார்ஜரும் ஃப்ளோ பாயிண்டில் இருந்து ஹையர் பொட்டன்சியல்லேருந்து லோயர் பொட்டன்சியல் பாயிண்ட்டு மூலமாக இது எலக்ட்ரிக் சார்ஜரும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? யூனிட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, டிட் யூ எவர் நோட்டீஸ் த ப்ரீகேஷனரி போர்டு வைல் கிராசிங் த ரயில்வே ட்ராக் அண்ட் த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ப்ரீகேஷனரி போர்டு வச்சுருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு, வாட் இஸ் த வேர்ட் ஹை வோல்டேஜ் டினோட்ஸ். அங்கே என்ன குறிப்பிட்டிருக்கு அந்த பலகையில் நீ பார்த்துருக்கியா, அந்த முன்னெச்சரிக்கை ப்ரீகேஷன்ஸ்னு முன்னெச்சரிக்கை போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன குறிப்பு, அதில் உயர் மின்னழுத்தம் வந்து அதில் எதை குறிக்குது அப்படின்னு அங்கே சிம்பிள் இந்த மாதிரி இருக்குமா, அந்த பலகையில் குறிப்பிட்டப்பட்ட அந்த ஹை வோல்டேஜ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் குறிக்கப்பட்ட என்னது த டேர்ம் மென்ஷன்ட் இன் த போர்டு வோல்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். முன்னெச்சரிக்கை குறிக்கப்பட்ட அந்த பொட்டன்ஷியல் அந்த டிஃப்ரெண்ட் அந்த மின்னழுத்த வேறுபாட்டின் அளவீட்டை குறிக்கும். அது என்ன அப்படின்னா V அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னது
வோல்ட், அதாவது V அப்படிங்கிற அலகால் நம்ம குறிப்போம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் மெஷர்ட் பை யூஸிங் எ டிவைஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க, வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில மெஷர் பண்ணுற அந்த டிவைஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வோல்ட் மீட்டர் சொல்கிறோம். இதில் பாருங்கள், வாட்டர் அட் த டாப் ஆஃப் த வாட்டர் ஃபால் ஹேஸ் மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட்டர் ஃபால் டாப்பில் எப்படி இருக்கும், நீர்வீழ்ச்சியில் அதிக அளவு வாட்டர் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் நியர் த பேஸ் ஆஃப் த அடிப்பகுதியில் பார்த்தோன்னா வாட்டர் ஃபாலில் அங்கே எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அண்டு ரெசிஸ்டிவிட்டி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா மின் கடத்தும் திறன் அல்லது மின் ரெசிஸ்டிவிட்டினா எதிர்க்கிறது, ஆப்போசிட், மின் எதிர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதில் இமேஜஸில் என்ன எலக்ட்ரிக் காம்போனன்ட் வித் ரெசிஸ்டன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமேஜில் மின்தடையுடன் கூடிய மின்தடை ஏற்பட்டிருக்கு, அது கூடிய ஒரு பொருள் எலக்ட்ரிக் காம்போனன்ட் இருக்குது. இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, மின்தடை ஏற்பட்டிருக்கு. எஸ் ஆர் நோ. மின்தடை அப்படின்னா அது எதை குறிக்க, ரெசிஸ்டன்ஸ்னால் ஆர் அப்படின்னு குறிப்பாங்க. ஆன் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹிண்டர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வென் இட் இஸ் கனெக்டட் இன் எ சர்க்கியூட். என்னது, எலக்ட்ரிக் காம்போனண்ட்டில் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிறது எதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட் மூலமாக அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கியூட் காம்போனண்ட்டில் வந்து ரெசிஸ்டன்ட் டு த தடை ஏற்படுது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் என்னது தடை ஏற்படுறப்ப இஸ் சிமிலர் டு ஹவ் எ நேரோ கேனல். நேரோ கேனலில் குறுகிய கால்வாய், நேரோ கேனல் என்னமா சிமிலர் குறுகிய கால்வாய் ரெசிஸ்டன்ட் இன் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஒரு குறுகிய கால்வாயில் வந்து நீர் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் சர்க்கியூட்லேயும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இது சொல்கிறான். அதோட மின்னோட்ட வீதத்தை வந்து என்ன பண்ணும், மின்தடையானது என்ன பண்ணுது, எதிர்க்குது அப்படின்னு சொல்கிறோம். மின்னுறுப்பை வந்து எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை என்னது ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது, மின்னோட்ட பாயும் வீதத்தை எதிர்க்குது. ஓகேவா. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காம்போனண்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் இட் டு த கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ இட். என்ன சொல்கிறாங்க, ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஆர் ஈக்குவல் டு என்னது வி பை ஐ. வி அப்படின்னா என்ன சொல்கிறோம், மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பை ஐ அப்படிங்கிறது என்னது எலக்ட்ரிக்கல் கரண்ட். ஆல்ரெடி அதோட இன்சியல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. மின்னோட்டத்தின் குறியீடு தான். ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் என்னது ஓம் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட்டர் த ரேஷியோ ஆஃப் V to I இஸ் கிரேட்டர் இஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஓகே, மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மின்தடையின் மதிப்பு எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அந்த சிம்பிள் என்னதுன்னா இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி டு கண்டக்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட். கடத்தின் மின்கடத்தும் திறன். எபிலிட்டின்னா என்னது, மின்கடத்தும் திறன், மெட்டீரியல்ஸ் எபிலிட்டி. ஒரு கடத்தி ஒன்றில் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அக்கடத்தியின் மின் கடத்தும் திறன் அல்லது தன் மின் கடத்தும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. electric current. It is commonly represented by the Greek letter என்னன்னு சொல்லுவாங்க, Greek வேர்டில் சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. SI unit of electric conductivity is என்னது S by M. S by M S என்னது Siemens by Mனா மீட்டர். SI unit of electrical conductivityயோட SI unit என்னது S by M, Siemens by மீட்டர். ஓகே, எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா மின் தடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளா. எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ known as specific electric resistance or volume resistivity. Electric resistivity is a fundamental property of material. இது ஒரு அடிப்படை. இதை பொறுத்து that quantifies how strongly that material opposes the flow of electric current. என்ன சொல்கிறாங்க, ஒரு வலிமையை எதிர்க்கும் அந்த ஒரு பொருளில் வந்து என்ன பண்ணுது, தன் வழியே மின்னோட்டம் வந்து எலக்ட்ரிக் இது பாயுது அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாயும்போது அது வலிமையை எதிர்க்கக்கூடிய அளவீட்டு முறை இதை குறிக்கிறது தான் அந்த பொருளின் அடிப்படை பண்பு தான் என்னன்னு சொல்கிறாங்க, மின் தடை எண், எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா ஓம் மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படின்னு குறிப்பாங்க. இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஓம் மீட்டர். இது என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா சில்வர், காப்பர், அனில்டு காப்பர், அலுமினியம். அனில்டு காப்பர் அப்படின்னா துண்டாக்கப்பட்ட தாமிரம்னு சொல்லுவாங்க. அலுமினியம் இருக்குது. இதோட ரெசிஸ்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1.59 × 10⁻⁸, 1.68 × 10⁻⁸, 1.72 × 10⁻⁸, 2.82 × 10⁻⁻. இது கண்டக்டிவ் கடத்தும் திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6.30 × 10⁻⁷, 5.98 × 10⁻⁷, 5.80 × 10⁻⁷, 3.5 ×
10⁻7 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனாலஜி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ. அனாலஜி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோனா என்னது? மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்கு உள்ள அனாலஜி ஒப்புமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் த்ரூ எ கண்டக்டர். எலக்ட்ரிக் கரண்ட் எது மூலம் ஃப்ளோ ஆகுது? எலக்ட்ரான்ஸ் வந்து எது மூலமாக? கண்டக்டர் மூலமாக. லைக் ஏ காப்பர் ஒயர். காப்பர் ஒயரில் கண்டக்ட் ஆகுது. தாமிர கம்பி போன்ற ஒரு கடத்தின் வழியே என்னது? பாயும் எலக்ட்ரான்கள் ஓட்டம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, வி கான் சி எலக்ட்ரான்ஸ் நம்மளால் பார்க்க முடியுமா? நோ, வி கேன் இமேஜின் பண்ணி நம்ம பார்க்கலாம். எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலாம்? த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் எ ஒயர் லைக் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் எ பைப். இப்போ நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு வாட்டர் வந்து ஒரு பைப் வழியாக ஃப்ளோ ஆகுது போகுது அப்படின்னா, அதே மாதிரி என்னது? எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒயரில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ வாட்டர் கரண்ட் அப்படிங்கிறத என்னதை எடுத்துக்கலாம்? வாட்டரை எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து நம்ம வாட்டரை எடுத்துக்கலாம். ஒயர் வந்து என்னது? எது மூலமாக? பைப் மூலமாக ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத. வாட்டர் வந்து பைப் மூலம் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒயர் லைக். இந்த மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, சப்போஸ் தேர் ஆர் சம் டஸ்ட். அது மூலம் இப்படி இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிறப்ப ஏதாவது டஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, டஸ்ட் பிளக் அப் த பைப் அண்டு ஸ்லோ த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். அங்கே என்ன நடக்குதோ? தடைபடும். வாட்டர் ஃப்ளோ ஆகிறது அங்கே வந்து தடைபடும். எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி தான் எப்படி? கிரியேட்டிவ் ப்ரெஷர். அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். அழுத்தத்தில் டிஃப்ரென்ஸ் ஏற்படும். ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட் ஆஃப் த பைப். இங்கே ஆரம்பத்துலேருந்து அங்கே இது எண்ட் ஆஃப் பைப் வரல என்னது? ஒரு தடை ஏற்படும். ப்ரெஷர் அழுத்தம் ஏற்படும். அதே மாதிரி தான் என்னது? இந்த ரெசிஸ்ட் மின் தடையும் அதே மாதிரி தான். எலக்ட்ரிக் கரண்ட் ரெசிஸ்ட் த ஃப்ளோ. எலக்ட்ரான்ஸில் ஏதாவது வோல்டேஜ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது? மின் தடை ஏற்படும். ஓகேவா? எனர்ஜி லாஸ் இஸ் ஓன் இன் த ஃபார்ம் ஹீட் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அழுத்த வேறுபாட்டை உருவாக்கும். அதே மாதிரி என்னது? மின்னழுத்த குறைவில் லெஸ் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். அதே மாதிரி அதுக்கு லாஸ் ஆச்சுன்னா ஹீட் வந்து என்னது? அதிகமாகும். ஹீட் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஓகே, ஹீட் வந்து என்னது? அதிக அளவில் வெளிப்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் என்னது? வாட்டர் அனாலஜி. கரண்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருமா. மோர் வாட்டர் கரண்ட். அதிக அளவு வாட்டர் இருக்கிறப்ப என்னது? மோர் எலக்ட்ரிக் கரண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதிக அளவில் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கிடைக்கும். இதே அளவு வந்து என்னது? அதிக நீரோட்டம் இருந்துச்சுன்னா அதிக மின்னோட்டம் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லெஸ் வாட்டர் கரண்ட் என்னது? குறைவான நீரோட்டம் இருந்துச்சுன்னா என்னது? லெஸ் வாட்டர் கரண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இதை இமேஜஸில் கொடுத்துருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக் செல்ஸை பற்றி பார்க்கலாமா? ஓகே, மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள் மின் வேதிக்கலன்கள் அல்லது என்னது? மின்கலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆன் எலக்ட்ரிக் செல் இஸ் சம்திங் தட் ப்ரோவைட்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ் தட் ஆர் நாட் ஃபெட் டைரக்ட்லி ஆர் ஈஸிலி பை த சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலக்ட்ரிக் செல் என்னது? மின்கலன்கள் வந்து என்னது? சம்திங் தட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொவைட்ஸ் பண்ணுது. எப்படி? டிஃப்ரெண்ட் இதில் மின்சாரத்தை நேரடியாகவோ எளிதாகவோ பெற முடியாத அந்த மின் சாதனங்களுக்கு என்ன பண்ணுது? இது வந்து எலக்ட்ரிக்கல் என்னது? அழிக்க வல்ல சாதனம் தான் சப்ளை பண்ணுது. எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுது. ஓகேவா? ஓகே, in addition to electrochemical, we use electrothermal source of generating electricity for large scale use. என்னது? அதிக அளவில் பெருமளவில் என்னது? எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 terminals. இதில் என்ன இருக்குன்னா 2 terminals இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா when electric cells are used, a chemical reaction takes place inside the cell. செல்லுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா chemical reactions நடக்குது. which produce charge in the cell. ஓகேவா? இதுக்குள்ளே தான் கெமிக்கல் வேதிவினைகள் நடைபெறுது. அது மின்கலன்கள் மின்னூட்டத்தை உருவாக்கக்கூடிய வேதிவினைகள் வந்து இதில் நடைபெறும். ஓகே, என்னென்ன செல்ஸ் இருக்குது? டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்க்கலாமா? இதில் பிரைமரி செல்ஸ், செகண்டரி செல்ஸ்னு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் என்னது? நம்ம செல்ஸை யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா ரிமோட் டாய்ஸ், கார்ஸ், கிளாக், செல்ஃபோன் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். எஸ் ஆர் நோ? எஸ். இதிலேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை
ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த டிவைஸில். சம் ஆஃப் த செல்ஸ் என்னது ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டைம் யூஸ் பண்ணுற செல்லும் இருக்குது, திருப்பி ரீயூஸ் பண்ணுற செல்ஸும் இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ். அதில் அதை பொறுத்து தான் என்ன பண்ணலாம், 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, பிரைமரி செல்ஸ் செகண்டரி செல்ஸ்னு பிரிக்கிறாங்க. இப்போ பிரைமரி செல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா த ட்ரை செல்ஸ் காமன்லி யூஸ்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்க, டார்ச்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் பிரைமரி செல்ஸ்னு சொல்லுவாங்க. இட் கேனாட் பி ரீசார்ஜ் ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதான் பிரைமரி செல்ஸ். செகண்டரி செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ், ஜெனரேட்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் in them can be reversed, hence they can be recharged. இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அதுலேருந்து திருப்பி என்ன பண்ணலாம், நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், பட்டன் செல்ஸ் அண்ட் ஆல்கலைன் செல்ஸ் ஆர் த அதர் டைப்ஸ் ஆஃப் தேர் ஆர் இன் யூஸ். ஓகே, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா, பிரைமரி செல்லுக்கும் செகண்டரி செல்ஸுக்கும். பிரைமரி செல்ஸில் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்போ நடக்கும், இன்சைட் த பிரைமரி செல்ஸ் இஸ் இர்ரிவர்சிபிள். த கெமிக்கல் செகண்டரி செல்ஸில் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த செகண்டரி செல்ஸ் இஸ் ரிவர்சிபிள். இது திருப்பியும் நம்ம பயன்படுத்த முடியும். இட் கேன் நாட் பி ரீசார்ஜ். இதை என்ன பண்ண முடியாது, பிரைமரி செல்லை ரீசார்ஜ் பண்ண முடியாது. செகண்டரி செல்ஸை இட் கேன் பி ரீசார்ஜ், என்னது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பிரைமரி செல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லீட் அக்யூமுலேட்டர், எடிசன் அக்யூமுலேட்டர் அண்ட் நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர். Secondary cell, it is used to operate devices such as mobile phones, cameras, computers and emergency lights யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் என்னது, என்ன சொல்லுங்கள், எக்ஸாம்பிள் சிம்பிள் வால்டாலிக் செல், டேனியல் செல்ஸ் அண்டு என்னது லெக்லாஞ்சி செல்ஸ் அண்டு ட்ரை செல்ஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்த செகண்டரி செல்ஸில் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல்ஸ் ஆர் லீட் அக்யூமுலேட்டர், எடிசன் அக்யூமுலேட்டர் அண்டு நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர். அப்படின்னு இந்த காரி அமில சேமிக்கலாம், எடிசன் சேமிக்கலாம், நிக்கல் இரும்பு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் ட்ரை செல்ஸ் அப்படின்னு பிரைமரி செல்ஸ். செகண்டரி செல்ஸ்க்கு என்னது, லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸு, பட்டன் செல்ஸ், ஆல்கலைன் செல்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் பேட்ரி. ஓகே, செகண்டரி செல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ட்ரை செல்ஸோட எக்ஸாம்பிள் இதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருமா. இதில் என்ன இருக்குது, ஆனோடு இருக்குது, கேத்தோடு இருக்குது, பேஸ்ட்ரி ஆஃப் MnO2 மேக்னீசியம் ஆக்சைடு இருக்குது, NH4Cl அண்டு கார்பன்லாம் இருக்குது. இதான் அதோட ட்ரை செல்ஸோட இமேஜ். ஆனோடு வந்து இன்னர் கேஸில் ஜிங்க் இன்னர் கேஸ் இருக்கும், இதில் கிராஃபைட் ராட் இருக்கும். கேத்தோட வந்து எதனால் ஆனது, கிராஃபைட் ராட்னால ஆனது. பேஸ்ட் வாட்டர், இது மாய்ச்சர் கண்டென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ட்ரை செல்ஸ் ஆர் நார்மலி யூஸ்டு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் டிவைசஸ், ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் டிவி, டார்ச், கேமரா அண்ட் டாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த செல்ஸை, ட்ரை செல்ஸை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பேட்ரிஸ் பற்றி பார்க்கலாமா? ஓகே, பேட்ரிஸில் என்ன இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருமா. இதுதான் பேட்ரி செல், பேட்ரி. இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன இமேஜ், செல். செகண்ட் இருக்கிறது என்னதுன்னா பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா பேட்ரிஸ் ஆர் எ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். பேட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய செல்கள் சேர்ந்தது தான் பேட்ரி. ஓகேவா? சிங்கிள் அப்படிங்கிறது செல்லு, இதை ஒன்றை மட்டும் குறிக்கிறதாம இந்த செல்லு, ப்ளஸ் ஆர் மைனஸ் இது சொல்ல, இது எல்லாம் சேர்ந்து என்னது ஒன் ஆர் மோர் செல்ஸ் சேர்ந்ததை என்ன சொல்லுவோம், அப்படியே கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், பேட்ரி அப்படின்னு சொல்லியிருப்போம். இது ஆல்ரெடி 6th நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட சோர்ஸஸ்லாம். பேட்ரி எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஹூஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் எ சர்க்கியூட். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எங்கே ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான் சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் சர்க்கியூட்டில் நடக்குது. ஆல் பேட்ரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ். எல்லாம் பேட்ரிஸ் எதனால் ஆனது, 3 பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆனதானது. அண்ட் ஆனோடு அப்படிங்கிறது என்னதுன்னா பாசிட்டிவ் சைடில் இருக்கும், கேத்தோடு அப்படிங்கிறதுனா நெகட்டிவ் சைட்ஸில் இருக்கும். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் என்னது எலக்ட்ரோலைட் அப்படின்னா எலக்ட்ரோலைட்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எதுனா மின் பகு திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ் தட் கெமிக்கலி ரியாக்ஷன் நடக்கும். எதோட அப்படின்னா ஆனோடு கேத்தோடு மூலமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற ஒரு திரவம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டர் தான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்வென்ஷன் ஆஃப் த பேட்ரி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா. ஒன் ஃபேட்ஃபுல் டே இன் 1780 என்னது இத்தாலியன் பிசிசியன் பயாலஜிஸ்ட் அண்ட் பிலாசபர் லூயி கால்வானி அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், இத்தாலியன் நாட்டை சார்ந்தவருமா இவர் வந்து
இவர் என்ன பண்ணார் அப்படின்னா லூயி கால்வானி அப்படிங்கிறவர் பித்தளை பிராஸ் கூக் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா, பித்தளை கம்பியை வச்சு ஃப்ராக் என்ன பண்ணார், டிசெக்ட் உடற்கூறு ஆய்வு செஞ்சார். ஃப்ராக்கை வச்சு என்ன பண்ணுறாரு, உடற்கூறு டிசெக்டிங் எ ஃப்ராக் அட்டாச் டு பிராஸ் கூக் அஸ் ஹீ டச்டு. அவர் என்ன பண்ணார், டச் பண்ணார். எது, த ஃப்ராக்ஸ் லெக், காலை வந்து என்ன பண்ணாருன்னா டச் பண்ணும்போது அது இரும்பு வெட்டி கொண்டு, அந்த தவளையின் காலது பிராஸ் குக் வச்சு என்னது இரும்பு வெட்டி கொண்டு என்ன பண்ணாருன்னா டச், அயன் ஸ்கேப்பல்னா என்னது இரும்பு வெட்டின்னு சொல்லுவாங்க. அயன் ஸ்கேப்பல் வந்து டச் பண்ணுறப்ப லெக் என்னது ட்விச் ஆச்சு. ட்விச்னா என்னது துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கால்வானி தியரைஸ்டு தட் எனர்ஜி கேம் ஃப்ரம் த லெக் இட் செல்ஃப். என்னது அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, கால்வானி என்ன பண்ணார் அப்படின்னா எனர்ஜி வந்து லெக்கில் இருந்து ப்ரொடியூசர். பட் ஹிஸ் ஃபெலோ சயின்டிஸ்ட் அலெசாண்ட்ரோ வோல்டோ பிலீவ்ட் அதர்வைஸ். என்னது ஒரு நாள் என்னது வோல்டோ திரவத்தில் கரைந்துள்ள வேறுபட்ட உலோகங்கள் தான் என்னது, அதில் இருக்க உலோகங்கள் தான் அதோட துலங்களுக்கு காரணம் அப்படின்னு அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா. வோல்டோ ஹைப்போதைஸ் தட் த ஃப்ராக் என்னது that the frog leg impulses were actually caused by different metals soaked in a liquid. அதை தான் சொன்னாங்க, வேறுபட்ட உலோகங்கள் தான் அதுக்கு என்னது காரணமாக இருந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹி ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணாங்க. கிளாத் சோக்குனா அப்படின்னா என்னது ஈரப்பதம். கிளாத் சோக்குனா என்னன்னா ஈர துணியால் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க. பிரீன் இன்ஸ்டிட் ஆஃப் எ ஃப்ராக் கார்பஸ். இன்ஸ்டிட் ஆஃப்னா சடலத்துக்கு, அந்த தவளையோட சடலத்துக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு உலர்ந்த உவர் நீரால் நிரப்பப்பட்ட துடைத்த ஒரு துணியை வந்து என்ன பண்ணாங்க பரிசோதனை செஞ்சாங்க. திருப்பி என்ன பண்ணுச்சு, அது வந்து என்ன பண்ணுச்சு, அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, ரிசல்ட் சிமிலர், அதே மாதிரி வோல்டேஜ் இருந்துச்சு அதுலேயுமே. வோல்டா பப்ளிஷ்ட் ஹிஸ் ஃபைண்டிங் இன் 1791 அண்ட் லேட்டர் கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் பேட்டரி த வோல்டாக் பைல் இன் என்னது 1800. தனது அவர் என்ன பண்ணார் 1799 வோல்டா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா தனது கண்டுபிடித்த என்ன வெளியிட்டார். முதல் மின்கலனை வால்டிக் குவியில் இவர் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கினார். ஓகே, வால்டிக் பைல்னா என்னது, வால்டிக் குவியில் ஃபஸ்ட்டு உருவாக்கினார். ஓகே, த இன்வென்ஷன் ஆஃப் த மாடர்ன் பேட்டரி இஸ் ஆஃபன் அட்ரிபியூட்டட் டு அலெசாண்ட்ரோ வோல்டா. என்னது இன்வென்ஷன், மாடர்ன் பேட்டரி நவீன என்னது ஆற்றலான தவளின் காலிலிருந்து உருவானது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அலெக்சாண்டர் வோல்டா. அந்த வோல்டா திரவத்தில் நவீன மின்கலனை கண்டுபிடிப்பதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் வோல்டா அப்படிங்கிறவர் தான் காரணமாக இருந்தார். இட் ஆக்சுவலி ஸ்டார்டட் வித் எ சர்ப்ரைசிங் ஆக்சிடென்ட் இன்வால்விங் த டிசெக்ஷன் ஆஃப் எ ஃப்ராக். இவர் என்ன பண்ண, உண்மையில் தவளையின் உடலை வந்து உடற்கூறு ஆரம்பித்து செய்ததுக்கப்புறம் தான் ஒரு அதிசய நிகழ்வு நடந்துச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சுவிட்ச் அப்படின்னா மின்சாவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் கண்ட்ரி ஃபேஸஸ் எ ஷார்ட்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம மின் தட்டுப்பாட்டை நம்ம நாடு வந்து எதிர்நோக்கி இருக்குது. எஸ்ஆர் நோ எஸ் எப்படி. ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் யூ ஆர் டிப்ரைவிங் சம் எல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, யுவர் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் கோஸ் அப். நீங்கள் என்னது அதிக அளவில் என்ன பண்ணுறீங்க, மின்சாரத்தை பயன்படுத்துகிறீங்க. நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு மின்சாரம் அடுத்தவங்களது மற்றவங்களது அப்படின்னு நினச்சி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்ம என்னது மற்றவர்கள் மின்சாரம் பயன்படுத்துவது போல் நம்ம மின்சாரத்தை மின்சார இழப்பீடு வந்து மற்றவர்களையும் மின்சாரத்தை பயன்படுத்த போன்றோம். இதனால் நமது மின்கட்டணம் தான் நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பில்லு என்னது எலக்ட்ரிக் பில்லு தான் அதிகமாக மின்கட்டணம் உயர ஆரம்பிக்கும். ஸோ வி எலக்ட்ரிசிட்டி வெரி கேர்ஃபுல்லி. நம்ம கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணணும். அண்ட் வெட் இட் நீடட், தேவைக்கேற்ப, தேவையின் போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத போது எலக்ட்ரிசிட்டியை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. தேவையில்லாமல் லைட் எரியுறது, ஃபேன் ஓடுறது, அந்த மாதிரி தேவையில்லாமல் டிவி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பார்க்காம நம்ம மட்டுக்கு என்னது ஆஃப் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாகவே இருக்கக்கூடாது. வி மஸ்ட் யூஸ் த எலக்ட்ரிசிட்டி அஸ் லாங் அஸ் வி நீட் இட் இன் அவர் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட என்னது தேவைக்கு நம்ம மின்சாரத்தை எச்சரிக்கையாக தேவைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், திஸ் டைம் வி ஷல் யூஸ் எ சுவிட்ச் டு டர்ன் த கரண்ட் ஆன் ஆர் ஆஃப். கரண்ட்டை என்ன பண்ணணும், நம்ம சுவிட்ச் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ. சுவிட்சை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கரண்ட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூ மே ஹவ் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சுவிச்சஸ். நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சுவிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஆன் ஆர் ஆஃப். சுவிச்சஸ் ஹெல்ப் அஸ் டு என்னது இதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும். அப்ளிகேஷன்ஸ் சேஃப்லி அண்ட் ஈஸிலி. எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, வீட்டில் இருக்கிற எல்லா உபயோகப்படுத்துகிற பொருள்களுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் சேஃப்லியாக பாதுகாப்பாகவும் இருக்குது. இதில் நிறைய சுவிச்சஸ் இருக்குமா, இதில் அந்த இமேஜஸ்க்கு தான் டேப்பிங் கீ இருக்குது, பிளக் கீ, டாகிள் சுவிட்ச், ராக்கர் சுவிட்ச், அடுத்து என்ன இருக்குது, இலிமினேட்டட் சுவிட்ச், ஸ்லைட் சுவிட்ச், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது, கீ சுவிட்ச் இருக்குது. ஓகேவா.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா மின் சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரா எ ரியலிஸ்டிக் டயக்ராம் ஆஃப் தி சர்க்யூட். இந்த டயக்ராம் வரைகிறது என்னது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். த எலக்ட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் அட் ஹோம் ஹேவ் எவன் மோர் டிஃபிகல்ட் சர்க்யூட்ஸ். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கேன் யூ ட்ரா ரியலிஸ்டிக் டயக்ராம்ஸ் of such circuits which contains many bulbs, cells, switches and other components. நிறைய காம்போனன்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியாத டயக்ராமை நம்ம வரைகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். Do you think it is ஈஸியா? நோ, இட் இஸ் நாட் ஈஸி. சயின்டிஸ்ட் ஹேவ் ட்ரைடு டு மேக் த ஜாப் ஈஸியர். இதை எப்படி ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க. எப்படி? தே ஹாவ் அடாப்டட் சிம்பிள் சிம்பிள்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இன் ஏ சர்க்யூட். அந்த சர்க்யூட்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸ்க்கும் சிம்பிள்ஸை வந்து உருவாக்குனாங்க. வி கேன் ட்ரா சர்க்யூட் டயக்ராம்ஸ் யூஸிங் தி சிம்பிள்ஸ். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, சிம்பிள்ஸ் ஃபார் பல்ப்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சிம்பிள்ஸ் ஃபார் பல்ப்ஸுக்கு வந்து செல்ஸ் அண்ட் சுவிச்சஸ் ஆர் சோன் இன் ஃபிகரில், இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்கம்மா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடு அப்படிங்கிறத போட்டு இதில் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். இன் எஸ் செல், இது வந்து செல். த லாங்கர் லைன் டினோட்ஸ் த பாசிட்டிவ். லாங்கர் லைன் லாங்கர் லைன் எதை குறிக்குது அப்படின்னா பாசிட்டிவ் குறிக்கிறது, த டெர்மினல். அண்ட் ஷார்ட்டர் லைன் எதை குறிக்குது அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினலை குறிக்கிறது. வி ஷால் யூஸ் த சிம்பிள்ஸ் டு ஷோ காம்போனன்ட்ஸ் இந்த சர்க்யூட்ஸ் வி ட்ரா. இந்த சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்க்யூட்ஸை ட்ரா பண்ண முடியும். சச் டயக்ராம்ஸ் ஆர் கால்டு, இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து சர்க்யூட் டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸ் என்ன டயக்ராம்ஸ்? சர்க்யூட் டயக்ராம்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். என்னென்ன எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபோ எக்ஸ்பெரிமெண்ட் வி மேக் எ சர்க்யூட் வித் த பல்ப் அண்ட் எ செல். வி மேக் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் த சர்க்யூட் வித் எ செல் அண்ட் எ பல்ப். ஏன்னா ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஸ் பல்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் வி கேன் மேக் மெனி டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் இஃப் வி ஹேவ் மோர் தென் ஒன் பல்ப். ஒன்றுக்கு மேற்பட்ட பல்பையும் செல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுற கனெக்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்கும். இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? என்னென்ன சர்க்யூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, சீரிஸ் சர்க்யூட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 kinds ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்கு. கேன் பி மேட் 2 kinds of circuits can be made with 2 bulbs and a cell. In this experiment, we shall make one of them and study it. Look at the circuit. இதில் என்ன இருக்குது அப்படின்னா 2 bulbs இருக்கும் and a cell and என்னது switch இருக்கும். இதெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இது சிம்பிள் வச்சு இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. சிம்பிள் மூலமாக எப்படி 2 பல்ப்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிள் வச்சு ட்ரா பண்ணுறதுனா இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஓகே, பேரலல் சர்க்யூட் அப்படிங்கிறது என்ன இருக்குது? இது ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி 2 பல்ப்ஸ் இதிலே தான் இருக்குமா? 2 பல்ப்ஸ் கனெக்டட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது? சேம் பிளேஸில் ஒரே பிளேஸில் கனெக்ட் ஆகிருக்கா? ஆனால் இங்கே வந்து என்ன டிஃப்ரெண்ட் பிளேஸில் கனெக்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஏ செகண்ட் டைப் ஆஃப் சர்க்யூட்டு. 2 பல்ப்ஸ் இன் தி சர்க்யூட் ஆர் செட் டு பி கனெக்டட் இன் பேரலல். ஒவ்வொன்றுக்கு இணையாக வந்து என்னது சர்க்யூட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சர்க்யூட் ஆர் கால்ட் பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதோட சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீரிஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட்டோட டிஃப்ரென்ஸும் அதோட சிமிலாரிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்னது சிமிலாரிட்டிஸ் என்னதுன்னா எனர்ஜி சோர்ஸஸும் வயர்ஸு, இதோட ஆற்றல் மூலமும் இணைப்பு கம்பிகளும் எப்படி இருக்கும்? சிமிலாரிட்டிஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இதோட சீரிஸ் சர்க்யூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் லூப் கனெக்ஷனில் இருக்கும். லூப் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? சிங்கிள் லூப்ஸ் கனெக்ஷன். இது வந்து கனெக்டட் பை பிரான்ச்சஸாக இருக்கும் பேரலல் சர்க்யூட்டில். இது பல்ப்ஸ் வந்து டிம்மாக எரியும். சீரிஸ் சர்க்யூட்டில் மின்விளக்கு என்னது குறைந்த பிரகாசத்தில் தான் எரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பல்ப்ஸ் வந்து பிரைட்டராக இருக்கும் பேரலல் சர்க்யூட்டில். சீரிஸ் சர்க்யூட்டில் பல்ப்ஸ் வந்து ஷேர் பவர், என்னது மின்விளக்கு மின்திறன் என்னது பகிர்ந்து அதுக்குள்ளே பகிர்ந்துக்கும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குன்னா பேரலல் சர்க்யூட்டில் ஈச் பல்ப் ஃபுல்லி நல்லது பிரகாசத்தோட ஃபுல்லி பவர் இருக்கும். மின்திறனை வந்து அதிகமான மின்திறனை ஒவ்வொரு பல்பு வெற்றிருக்கும். சீரிஸ் சர்க்யூட்டில் பார்த்தோன்னா ஆல் பல்ப்ஸ் கோ அவுட் இஃப் ஒன்ஸ் கோ அவுட். என்னது ஒரு மின்விளக்கு பழுதாச்சுன்னு வச்சுக்க, இன்னும் மற்ற எந்த விளக்கும் என்ன பண்ணுது? எந்த பல்ப்ஸும் எரியாது. ஆனால் இங்கே வந்து எப்படி அப்படின்னா பேரலல் சர்க்யூட்டில் ஒரு விளக்கு வந்து ஃபால்ட் ஆச்சு எரியலை அப்படின்னாலும் அதில் மற்ற விளக்குகள் என்ன பண்ணும்? க்ளோ ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சப்ஸ்டன்ஸ் ஆர் கிளாசிஃபை 2 types ஆர் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு
2 டைப்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டக்டர்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஹூஸ் ஆட்டம்ஸ் ஹேவ் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ்லி பவுண்ட் அண்ட் ஆர் ஃப்ரீ டு மூவ் த்ரூ த மெட்டீரியல். தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும்? இங்கே வந்து தளர்வாக லூஸ்லியாக இருக்கும். அந்த எலக்ட்ரான்கள் கொண்ட அந்த ஆட்டம்ஸ் இருக்கிற அணுக்களான பொருட்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்டக்டர்ஸ். அப்படி அந்த மெட்டீரியல்ஸ் தான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. A material that is a good conductor gives very little resistance to the flow of charge electron on the application of the external voltage. என்னது வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் இந்த வெளி மின்னழுத்தம் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து இந்த கடத்திகளில் வந்து கண்டக்டர்ஸ் வந்து அளிக்கப்படும் போது அதோட என்னது மின்னூட்டத்தின் இயக்கத்திற்காக ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம்ல, மின்னூட்டத்தின் இயக்கத்திற்கு மிக குறைந்த என்னது ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த கடத்திகளுக்கு வந்து அளிக்குது. ஓகேவா? திஸ் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் என்னது இஸ் வாட்ஸ் கான்ஸ்டியூட் த எலக்ட்ரிக் கரண்ட். எ குட் கண்டக்டர் ஹேஸ் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன் த எபோ ஆக்டிவ். என்னது மின்னூட்டுகளின் ஓட்டம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட் கண்டக்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு அதிக ஹை லெவலில் என்னது மின் கடத்தும் திறனை எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியை கொடுத்துருக்கும். அதிக அளவு மின் கடத்தும் திறன் வந்து இருக்கும். குட் கண்டக்டர் ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, கண்டக்டர்ஸ் ஆஃபர் லெஸ் ரெசிஸ்டன்ட் டு எலக்ட்ரான்ஸ். குறைவான மின்தடையை தரும் கடத்திகள் இதில் கொடுத்துருக்காங்க பாருமா. இன் ஜென்ரல் மோர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் த பெட்டர் த மெட்டீரியல் வில் கண்டக்ட் ஃபார் எ சர்டைன் அப்ளைட் வோல்டேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது? இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா காப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் கடத்தா பொருட்கள் கூட சொல்லுவாங்க. இது வந்து தோஸ் மெட்டீரியல்ஸ் டோன்ட் ஹேவ் எனஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கற்றா எலக்ட்ரான்களை கொண்டது. இது வந்து நற்கடத்திகள். நாட் குட். என்னது இது? நாட் குட் கண்டக்டிங். இது நற்கடத்திகள் அல்ல. நாட் குட் அட் கண்டக்டிங் எலக்ட்ரிசிட்டி. வி கேன் சே தே would be poor conductors அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தே ஆர் கால்டு இன்சுலேட்டர்ஸ். இது மூலமாக என்னது? எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகாது. ஓகேவா? இன்சுலேட்டர்ஸ். ஓகே, இன்சுலேட்டர்ஸ் விச் கிவ்ஸ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். என்னது? மிக அதிக மின்தடையை தரும் கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? ஓகே. On insulators give a lot of resistance to the flow of charge electron during the drift of the electrons in an object. When an external voltage is applied, collisions occur between the free electrons at the atoms of the material also affect the movement of charges. These collisions mean that they get scattered. It is a combination of the number of free electrons, how much they are scattered, that affects how well the metal conducts electricity. The rubber eraser does not allow electric current to pass through it. என்னது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்களுக்கு இடையே என்னது அந்த எலக்ட்ரானுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு எலக்ட்ரான் மாற்று பொருள் அணுக்களின் இயக்கம் வந்து என்னது பாதிப்பு ஏற்படுது. ஆட்டம்ஸோட அதோட மூமெண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணுது? அஃபெக்ட் ஆகுது, பாதிப்படையுது. பொருள்களின் மின்கடத்தி திறன் கற்று எலக்ட்ரான் எண்ணிக்கை அவை எவ்வாறு சிதறடிக்கப்படுகின்றன என்பதை பொறுத்து சார்ந்திருக்கும். ரப்பர் எரேசர் இருக்குல்ல மேம், அது வழியாக என்னது எலக்ட்ரிக் வந்து ஃப்ளோ ஆகிறத அனுமதிக்கிறது இல்லை. எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறத ரப்பரில் வந்து அனுமதிக்காது. ஸோ ரப்பர் வந்து என்னது? நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ரப்பர் இஸ் ஆன் இன்சுலேட்டர். ரப்பர் என்னன்னு சொல்லுவாங்க? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து மின்சாரத்தை கடத்தாது, எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். என்னது? மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. வைல் மோஸ்ட் ஆஃப் த நான் மெட்டல்ஸ்லாம் இருக்கலாம், அது வந்து புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டூ யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? ஒயர்ஸ் மேட் ஆஃப். ஒயர்ஸ் எதனால் ஆனது? காப்பர் ஆனது. ஆனால் எலக்ட்ரிக் கண்டக்டர் இது வந்து மின்சாரத்தை என்ன பண்ணும்? கடத்தும். ஹவ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். மின்தடையை ஏற்படுத்தாது. ரெசிஸ்டன்ஸு. காப்பர் ஒயர்ஸ் ஆர் யூஸ்டு டு கேரி கரண்ட் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். காப்பர் ஒயர் மூலமாக என்னது? கரண்ட் வந்து பாஸ் ஆகும். வீட்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஒயர்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ். அதை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த என்னது இது மூலமாக காப்பரில் சுற்றி என்ன காணப்படும் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். பாதுகாப்பு உரை காணப்படும். எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். அல்லது ஒரு மெட்டீரியல்ஸ்னால அது என்ன மூடப்பட்டிருக்கும். இமேஜில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயருக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் அதிக அளவு மின்தடை ஏற்படுறது ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்கால். இது என்னது? நெகிழ்வான பிளாஸ்டிக்கால் செய்யப்படுது. ஓகேவா? அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? காப்பர் ஒயர் வந்து இருக்கும் எலக்ட்ரிக்கல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ஸோட எஃபெக்ட்ஸ் என்ன? யூ பெர்ஃபார்ம்டு மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் இன் கிளாஸ் 6ல் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ சா தட் ஏ பல்ப் கேன் பி மேட் ஆஃப்
can be to light up by making electricity flow through it. The light of the bulb is thus one of the effects of light. எது மூலம் எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் ஒரு லைட் வந்து பல்ப் ஆக முடியும். Yes or no? Yes. There are several other important effects of electricity. We shall study some of these effects in this chapter. 3 main effects of electricity. என்னது? heating effect, magnetic effect, chemical effect. heating effect அப்படிங்கிறது வேணா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் த்ரூ எது மூலமாக ஹீட்டிங் எஃபெக்ட் இது மூலம் ஒயர் மூலமாக த்ரூ ஆகிறது. எலக்ட்ரிக் எனர்ஜி இன் கன்வெர்ட்டட் டு ஹியர். Is there? No? Yes. In heating, appliance heating element is made of materials with high melting point. On example of என்ன சொல்லலாம் such as material is nichrome, an alloy of nickel, iron and chromium. இங்கே இருக்கலாமா இது அம்மா சொல்லியிருக்காங்க இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. இது என்னது? ஃபஸ்ட்டு இது மூலம் என்னது? the insulated ஆகுது element in turn placed in a looped tube made of ஹீட் கண்டக்டர். இது வந்து ஒரு ஹீட் கண்டக்டர்மா எலக்ட்ரிக் மூலமாக வருது. இந்த இதில் ஒயர் இருக்குல்லம்மா இது வந்து எதனால் ஆனதுன்னா லேயர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். இதில் அந்த மின் காப்பு உரை இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனது வெப்பத்தை உருவாக்கும். அந்த ஹீட்டிங் எலமெண்ட்னா எனது வெப்பத்தை உருவாக்குற நிக்ரோமானது மின் காப்பு பொருளால் எனது இன்சுலேட்டர் மின் காப்பு பொருளால் என்னது கவர் பண்ணியிருக்கும். மின் காப்பு பொருளால் எனது எலக்ட்ரிக்கல் லேயர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷனால இது வந்து கவர் பண்ணியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஹெஸ் மெனி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எது த எலக்ட்ரிக் பல்ப் எரியறதுக்காக யூஸ் பண்ணுறோம். த கைசர் அயன் பாக்ஸு எமர்சிபிள் இது மாதிரி வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் என்னது பேஸ்ட் ஆன் திஸ் இந்த எஃபெக்ட் மூலமாக தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. தீஸ் அப்ளையன்ஸ் ஹேவிங் ஹீட்டிங் காயில்ஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதில் அதிக அளவு எனது மின்தடை கொண்ட வெப்பமூட்டும் கம்பிச்சுருள் வந்து இதில் அதிக அளவு இணைக்கப்பட்டு இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேஷன் ஆஃப் ஹீட் டியூ டு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இஸ் நோன் அஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த மின்னோட்டத்தின் விளைவினால் என்னது வெப்பம் உருவாக்கப்படும் இந்த நிகழ்வு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் என்ன வெப்ப பாதிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், டைம் ஃபார் விச் கரண்ட் ஃப்ளோஸ். ஃபஸ்ட் என்னது எலக்ட்ரிக் ஃபியூஸ். எலக்ட்ரிக் ஃபியூஸ் அப்படிங்கிறது சேஃப்டி டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு ஹவுஸ் ஹோல்டு வயரிங்கில் இது யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஹேஸ் ஏ பாடி மேடப் ஆஃப் செரமிக் அண்ட் 2 பாயிண்ட்ஸ். எதனால் ஆனது அப்படின்னா செரமிக் ஆனது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபார் கனெக்டிங் ஃபியூஸ் வயர் டு என்னது 2 மின் இணைப்புகளால் என்ன பண்ணுது இணைக்கப்பட்டு காணப்படும். 2 மின் புள்ளிகளை கொண்டு இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வயர்னால் இணைக்கப்பட்டிருக்கும். த ஃபியூஸ் வயர் மெல்ட்ஸ். அது மெல்ட் ஆச்சு அப்படின்னா வேன் தேர் இஸ் ஓவர்லோடு த கரண்ட். இந்த ஓவர்லோட் கரண்ட் வந்து என்னது ஓவர்லோட் ஆகும். ஃபியூஸ் வயர் வந்து மெல்ட் ஆகும். திஸ் பிரேக்ஸ் த சர்க்யூட் ஹெல்பிங் த ப்ரிவென்ட் டேமேஜ் டு காஸ்ட்லி அப்ளியன்ஸ் அண்ட் டு த வயரிங். இது என்னதுன்னா மின்சாதனங்கள் அதிக விளைவிப்பு கொண்டு அந்த மின்சாதனங்கள் வந்து பழுதடையாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மின்சாதனங்கள் வந்து இந்த கண்ணாடியிலான மின் வந்து எனது உருகி பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு சிறிய கண்ணாடி குழாய் ஒன்றினுள் மின் உருகு இலையானது என்ன பண்ணுது இணைக்கப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ஃபியூஸ். The electrical device, a glass fuse is often used. This is a small glass tube which lies the fuse wire. Okay. டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரி இணைச்சிருப்பாங்க எலக்ட்ரிக் ஃபியூஸ். எம்சிபி அப்படிங்கிறது என்னென்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா எம்சிபி இது என்ன ஹேவ் பீன் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் ஃபியூஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க இது யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் எலக்ட்ரிக் ஃபியூஸ் ஹேஸ் பிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். எலக்ட்ரிக் ஃபியூஸ்னால என்னது நம்மளுக்கு பிக் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். எஸ் ஆர் நோ? ஓகே. whenever the wire fuses one needs to replace the wire to resume electric supply. என்னது இது வந்து ஒரு முறை என்னது கையாளுவதில் அதிக சிக்கல்கள் இருக்கனால மின் உரு கம்பி என்னது மின்சாரத்தை மீட்பதற்கு ஒரு கம்பி வந்து இதுக்கு வந்து புதுசாக என்னது நம்ம வந்து அமைக்கணும். எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்குறோன்னா திருப்பி என்ன பண்ண ரீப்ளேஸ் பண்ணி திருப்பியும் ஒரு கம்பியை வந்து நம்ம வந்து அமைக்கணும். மோர் ஆஃபன் த நாட் திஸ் ப்ரூவ்ஸ் கிம்பர் ஸ்டாக் மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் பிரேக் த சர்க்யூட் ஆட்டோமேட்டிக்லி. ஒன் ஜஸ்ட் நீட்ஸ் டு ஸ்விட்ச். ஒரு டைம் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுவோம் ரெஸ்யூம் த எலக்ட்ரிக் சப்ளைவை அது தானாகவே என்ன பண்ணுவோம் தானாகவே தன் எலக்ட்ரிக் கரண்ட்டை மீட்டு எடுத்துக்கும். ஓகேவா? ரெஸ்யூம் பண்ணிக்கும். மெனி மாடல்ஸ் எம்சிபி ஹேவ் எ பில்ட் இன் மெக்கானிசம் பை விச் த எலக்ட்ரிக் சப்ளை இஸ் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணுவோம் ரெஸ்யூம் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலாம். மின்னோட்டத்தின் காந்த விளைவு எப்படி இருக்கு. த நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மேக்னெட்டிசம். 1819 ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஓர்ஸ்டட் டிஸ்கவர்ட் த எலக்ட்ரிசிட்டி ஆஸ் எ மேக்னெட்டிக்
மேக்னெட்டிக் எஃபெக்ட் யார் இது பண்ணாங்க அப்படின்னா 1890 ஹேன்ஸ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறது இந்த விளைவை வந்து எஃபெக்டை உருவாக்குனார். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் magnetic effect of electric current, electromagnet. Magnetic effect of electric current has been used in making powerful electromagnets. எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்ஸில் இது யூஸ் பண்ணுவோம். Electromagnets are also used to remove splinters of steels or iron in hospitals dealing with eye injuries. ஓகேவா? எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் யூஸ்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படியே மெனி அப்ளியன்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. வி யூஸ் இன் அவர் டெய்லி டே டு லைஃப். நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். என்ன நேம்லி என்னென்னா எலக்ட்ரிக் பெல் யூஸ் பண்ணுறோம், கிராண்ட்ஸ் அண்ட் டெலிஃபோன் இதிலெல்லாம் எலக்ட்ரோமேக்னெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெட் அஸ் நோ ஹவு த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அப்ளைட் இன் டெலிஃபோன்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் மேக்னெட் எப்படி யூஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? டெலிஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் எஃபெக்ட் காசஸ் எ தின் சீட் ஆஃப் மெட்டல் டயக்ராம். இதில் எப்படி இருக்கும்? தின் மெல்லிய உலோகத்தாலே கொண்டிருக்கும். டயஃபார்ம் வந்து அதிர்வுக்கு உட்படுத்துகிறாங்க, வைப்ரேஷனுக்கு உட்படுத்துகிறப்ப த டயக்ராம் வந்து என்னது மேடப் ஆஃப் எதுனால ஆனதுன்னா மெட்டல்னால ஆனது. கேன் பி அட்டாச் டு த மேக்னெட்டால், மெட்டலால் ஆனது. இது வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா மேக்னஸில் அட்டாச் ஆகிருக்கும். த டயக்ராம் இஸ் அட்டாச்டு டு ஸ்ப்ரிங் தட் ஃபிக்ஸ்டு இன்டு த ஏர்பீஸ். அது எது மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏர்பீஸில் இணைக்கப்பட்டிருக்கும். வென் எ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த வயர்ஸ், அந்த ஒயர் வழியாக என்ன பண்ணுது? கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். த சாஃப்ட் அயன் பார் பிகம்ஸ் ஆன் எலக்ட்ரோ மேக்னெட். அதில் மென்மையான என்னது அயன் பார் அப்படின்னா இரும்பு பட்டையால் இரும்பு பட்டையானது அங்கே மென்மையான இரும்பு பட்டையானது ஒரு மின்காந்தமாக என்ன பண்ணும்? மாற்றம் அடையும், எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாற்றம் அடையும். ஓகேவா? நெக்ஸ்ட் த டயக்ராம் பிகம்ஸ் அட்ராக்ட் டு த எலக்ட்ரோ மேக்னெட். டயக்ராம் மின்காந்தத்தால் வந்து என்னது அட்ராக்ட் ஆகுது, மின்காந்தது எலக்ட்ரோ மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகுது. அண்ட் அஸ் த person on the other end of the line speaks, என்னது his voice causes the current in the circuit to change. This causes the diagram in the earpiece to vibrate producing sound. என்னது மறுமுனையில் அடுத்து நம்ம பேசுகிறப்ப டெலிஃபோனில் பேசுகிறப்ப ஒரு முனையிலேருந்து மறுமுனையில் பேசுவாங்களா, அது மூலமாக என்னது மின்னோட்டத்தை மாற்ற வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து முயற்சி செய்யும். இந்த மாற்றம் வந்து டயக்ராம் இந்த ஏர்பீஸ் ஒரு வைப்ரேட் அதுவே சவுண்டை வந்து இது வந்து உருவாக்கும். இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்களா, இதாம்மா டயக்ராம். இது வந்து கரண்ட் இதில் இது வந்து சாஃப்ட் அயன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரண்ட் இது மூலமாக ஒயர் மூலமாக பாஸ் ஆகி ஒரு அதிர்வை வந்து இங்கே உருவாக்கும். அது மூலம் தான் ஒளியை எழுப்போம். ஓகேவா? கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்க்கலாம். மின்னோட்டத்தின் வேதி விளைவு என்ன அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் வென் எலக்ட்ரிசிட்டி பாசஸ் த்ரூ வேரியஸ் கண்டக்டிங் லிக்யூட்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரிசிட்டி நிறைய லிக்யூட்ஸில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகும்போது லிக்யூட்ஸில் எலக்ட்ரிக்கல் பாஸ் ஆகும்போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூ வில் லேர்ன் கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். நம்ம என்னது ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.